நம்ம உடம்புல ஓடிட்டுருக்கிற சின்ன மோட்டார் எது தெரியுமா? அதுதான் நம்ம இதயம். ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 தடவை துடிக்கும். ஒரு நிமிஷம் நின்னா கூட வாழ்க்கையே நின்றுடும். ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? 30 வயசுக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு. செஸ்ட் பெயின் வந்தால் தான் ஹார்ட் ப்ராப்ளம்னு இல்லைங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே இதயம் கொடுக்கக்கூடிய வார்னிங் சைன்ஸ் நம்ம பல நேரம் கவனிக்கவே மாட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு வர ஆரம்ப அறிகுறி, யாருக்கு அதிக ரிஸ்க்கு, இதயத்தை எப்படி பாதுகாக்கலாம், எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்கலாம். டெய்லி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாள் வெயில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த நிலமையில் இதய நோயாளிகள் கூடுதல் கவனமாக இருக்கணும். வெயில் காலத்தில் உடல் வெப்பநிலையை சீர்படுத்த இதயம் அதிகமாக வேலை செய்யுது. அதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் கூடுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்காங்க. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது. பல இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை கடந்திருக்கு. அனல் காற்று வீசுது. இதனால் ஆரோக்கியமான நபர்களுக்கே சவாலாக இருக்கிற சமயத்தில் இதயம் தொடர்பான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்கணும். அதிக வியர்வை காரணமாக நீர்ச்சத்து குறைஞ்சி நம்ம இரத்தத்தோட அளவு குறைஞ்சி இரத்தம் தடிமனாகுது. இந்த இரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்ப இதயம் வேகமாக துடிக்க வேண்டிய நிலை ஏற்படுது. ஏற்கனவே இதய நோய் இருப்பவங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவிக்காங்க. சில பேருக்கு இரத்த அழுத்தம் குறைஞ்சி மயக்கம், தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்படலாம். இதில் கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னென்னா, அதிகப்படியான வியர்வை, உடல் சோர்வு, மார்பு பகுதியில் அசௌகரியம், மூச்சு விடுவதில் சிரமம், தலை சுற்றல், இதயம் வேகமாக துடிக்கிறது, குழப்பமான மனநிலை இதெல்லாம் இருந்தால் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். இதய நோயாளிகள் தண்ணி குடித்து உடம்பை நீரேற்றமாக வச்சுக்கணும். காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கணும். மதியம் வீட்டிலே ஏசி போட்டு ஏசியிலே இருந்தாலும் சரிதான். மென்மையான தளர்வான காட்டன் ஆடைகளை உடுத்தணும். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது செக் பண்ணிக்கிடணும். ஆரம்பத்திலே அறிகுறிகளை கண்டறிவது பெரிய சிக்கல்கள் ஏற்படுவதை தடுக்கும். டெய்லி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி. டேக் கேர். ஸ்டே ஹெல்த்தி.